அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திட்டினாங்க. ஓகே, அது கூட ஓகே. அப்போ வந்து நான் வந்து திட்டிட்டு, இப்போ நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, எங்களுக்கு நாங்கள் நைட்டே உங்களுக்கு ஒர்க் பண்ணுறது பெரிய விஷயம், உங்கள் மெசேஜுக்கெலாம் ரிப்ளை பண்ணுறதே பெரிய விஷயம், இதில் வேற நீங்கள் என்ன திட்டுறீங்களா, நீங்கள் இப்படி பேசுகிறீங்களா அப்படி பேசுகிறீங்களான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே பிளாக் பண்ணிட்டாங்க. எல்லா என்ன சொல்கிறது, இன்ஸ்டாகிராமு, எல்லா வாட்ஸ்அப் எல்லாத்துலேயுமே வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. பிளாக் பண்ணிட்டு மெசேஜ் போட்டால் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம ஒரு மெசேஜ் போடுறோன்னா ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ எனக்கு சடனாக செம்ம இதாகிடுச்சு. ஏன்னா தீபாவளி வந்து அதுக்கப்புறம் ஒரு 20 டேஸில் வந்து தீபாவளி. ஏன்னா நான் தீபாவளிக்கு தான் ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். இவங்க வந்து அனுப்புனாதான் எங்கள் வீட்டுக்கு போகும். எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அக்கா வாங்கி எங்களுக்கு பார்சல் பண்ணி அனுப்பணும். அந்த மாதிரி ஒரு இது இருந்தனால எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் நானும் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, பிளாக் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறது? ஏன்னா நாங்கள் யூஎஸில் இருக்கோம், அங்கேருந்து கால் போகாது. வாட்ஸ்அப் இது மட்டும்தான். அப்படியே போயிடுச்சு. எவ்வளோக்கு ஆர்டர் பண்ணால் 3750 சம்திங் நான் வந்து ஆர்டர் பண்ண. மெயிலு எல்லாமே என்கிட்ட இருக்குங்க. எல்லா ப்ரூஃபாக என்கிட்ட இருக்குது. அப்புறம் எல்லாமே பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? இவ்வளோ காசு கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து நம்ம காசு அவ்வளோ பே பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு ட்ரெஸ்ஸு வரல, ப்ராப்பரான ரிப்ளை வரல, ஒன்றுமே வரல. இப்போ நம்ம ஒரு டிஸ்பியூட் சொல்கிறோம், இந்த மாதிரி பிரச்சனைங்கன்னு நம்ம வாங்கினவங்க கிட்ட சொன்னால் அவங்க என்ன பண்ணும், என்ன பிரச்சனை ஏது, சரி நம்ம திட்டிருக்கோம், ஓகே கரெக்ட். அப்போ அவங்க என்ன பண்ணும், ரிப்ளைவுக்கு சாரிங்க நான் இப்படி பண்ணிட்டேன், நீங்கள் இதை தான் கேட்டிங்களா, நான் இப்படி நினச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவோம். அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னா, உங்களுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணுறதே பெருசு, நைட்டெல்லாம் உங்களுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணுறதே பெரிய விஷயம் அப்படி இப்படி சொன்னாங்க. இது வரைக்கும் ஓகேங்க, சரி பிளாக் பண்ணிட்டாங்க, ஓகே ஒன்றுமே நடக்கலை, ஆனால் பிளாக் பண்ணிட்டாங்க, ஓகே. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, அப்புறம் உடனே எங்கள் அக்காவுக்கு வந்து நான் கால் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஃபுல் மெசேஜும் வந்து செக் பண்ணேன். அப்போ அதில் வந்து அவங்க போட்டிருந்தாங்க இந்த பார்சல் சர்வீஸ் தான் அப்படின்னு. அப்புறம் எங்கள் அக்காட்ட சொல்லி அவங்களுக்கு உடனே அங்கே போயிட்டு அதுவும் கேட்டேன், இத்தனை பார்சல் சர்வீஸ் இருக்குது, அது பக்கத்தில் இருக்க எதுன்னு நமக்கு தெரியாதுல்ல, அதுதான் கேட்டதுக்கு அவங்க கோவப்பட்டாங்க. ஏன்னா என்ன இது ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன், அதனால எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணனால. அப்புறம் எங்கள் அக்காவுக்கு கால் பண்ணி உடனே எங்கள் அக்காவை போய் கால் பண்ணி கேட்க சொன்னேன், இந்த மாதிரி பார்சல் வந்திருக்கா என்ன ஏதுன்னு கேட்டால் இவங்க ஆல்ரெடி ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எப்படின்னு எனக்கு தெரியல. அவர் ரொம்ப வந்து ஹார்ஷாக பேசினாங்களா, அதெல்லாம் கொடுக்க முடியாது, பார்சல்லாம் கொடுக்க முடியாது, நாங்கள் திரும்ப வந்து அவங்களோட மதுரைக்கே நாங்கள் அனுப்பிட்டோம், கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், இவங்க கொடுக்க முடியாது பார்சல்னு மதுரைக்கு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த பொம்பளைக்கு ஃபோன் பண்ணால், இந்த பொம்பளை தான் நான் சொல்ல போகிறேன், இதுக்கெல்லாம் மரியாதை கிடையாது. பொம்பளைக்கு ஃபோன் பண்ணால் இது வந்து கால் அட்டன் பண்ண மாட்டேது, காசும் இப்போ இல்லை, இப்போ காசும் நமக்கு இல்லை, ட்ரெஸ்ஸும் இல்லை, சரிங்களா. அப்போது மறுபடியும் எங்கள் அக்கா இது வந்து எங்களுக்கு ஒரு வந்து 2-3 நாள் ஒரே டிப்ரெஷன் ஆயிடுச்சுங்க. அப்புறம் திரும்ப எங்கள் அக்கா வந்து கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, அப்படிலாம் நாங்கள் தர முடியாது, நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன திரும்ப அது மதுரை போயிடுச்சு. மதுரை உங்களுக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு அப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு தர முடியாது, உங்களுக்கு வேணும்னா திரும்பியும் பே பண்ணி இல்லை ஐ மீன் இதுக்கு போல் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அவங்களோட ஆஃபீஸ்க்கே போயிருக்கு அந்த ட்ரெஸ்ஸு. அப்போ இவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க போல், அவங்க பேசினாங்களா இல்லை ஒர்க்கர் பேசினாங்களான்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து எங்கள் அக்காட்ட சொல்லியிருக்காங்க, அதில் ட்ரெஸ் கொடுக்க முடியாது, உங்களுக்கு வேணும்னா திரும்பியும் பே பண்ணி திரும்பியும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படிங்க திரும்பியும் பே பண்ணி திரும்பியும் வாங்கணுமா, எவ்வளோக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் கொரியர் சார்ஜும் வந்து நாங்கள் தான் போட்டிருக்கோம், கொரியர் சார்ஜுக்கு கொடுத்துருக்கோம், எல்லாமே கொடுத்துருக்கோம். அப்புறம் இப்படி சொல்லியிருக்காங்க. உடனே எனக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணுறது நீங்கள் சொல்லுங்கள், 20 டேஸ் தான் இருக்குது, இவ்வளோ பே பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து ஜாப் போடுறதில்ல, என் ஹஸ்பண்ட் மணி தான் அது. இப்போ நம்ம ஹஸ்பண்ட் மணியை இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி பே பண்ணி வாங்கியிருக்கோம், நம்ம பெரிய நம்ம செகண்டாக ஒரு ஆப்ஷனும் நம்ம வச்சுக்கல. சரி 2 ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருக்கோம், அதனால் ஆப்ஷன் வேணாம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இப்போ என்ன நாங்கள் பண்ணுறது சொல்லுங்கள். இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ கொடுக்கவும் இல்லைங்க, ட்ரெஸ்ஸு கொடுக்கல, இது கொடுக்கல, நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் வந்து லீகல் நோட்டீஸ் வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து அனுப்பி அவங்களுக்கு அனுப்ப சொன்னேன். என்னென்னா, நீங்கள் வந்து இந்த பிரச்சனை இதோட முடிச்சுக்கலான்னு சொல்லி ட்ரெஸ்ஸு கொடுத்தீங்கன்னா கொடுங்க, இல்லைனா நான் வந்து உங்கள் மேலே கேஸ் போடுவேங்கிற மாதிரி ஒரு இது வந்து நான் அனுப்ப சொல்லியிருந்தேன் எங்கள் அக்காவை. எங்கள் அக்கா வந்து அனுப்புனாங்க. அனுப்பினோடனே அப்புறம் வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்க நீங்கள் வந்து கொரியர் சார்ஜ் மட்டும் கொடுத்துருங்க, நாங்கள் திரும்ப ட்ரெஸ் சென்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா கொரியர் சார்ஜ் அனுப்பி அதுக்கப்புறம் ட்ரெஸ் சென்ட் பண்ணாங்க. இப்போ வந்து அந்த ட்ரெஸ்ஸு இவ்வளோ நாள் நான் வந்து அவங்க கூட அவ்வளோ சண்டை போட்டு, ஐயோ பரவாயில்ல இவங்க வந்து இவ்வளோ கோவப்படுறாங்கன்னா ஓகே, அப்போ ப்ராடக்ட் நல்லாயிருக்கும், சரி நம்ம மேலே தான் தப்புன்னு ஐம் சாரி அப்படியெல்லாம் மெசேஜ் போட்டு அனுப்பிட்டேன். அனுப்புனா அவங்க வந்து பிளாக் பண்ணனால அவங்க பார்க்கல. அப்புறங்க அந்த ட்ரெஸ் வந்துருச்சு. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். தீபாவளிக்கு வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் நான் ட்ரெஸ். பார்த்தீங்கன்னா அதுலேயே நீங்கள் சூவிங் வித் பாவ்னி அப்படி சொல்லிட்டு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கனாலே இருக்கும் பட்டு பாவாடை செஷன் தான் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா
1700 சம்திங். நான் வந்து ப்ரைஸ் எனக்கு தெரில, ஆனால் நான் இதில் போடுறேன். அப்போ வந்து நான் இது வாங்கினேன். சரிங்களா, பார்க்கும்போது நல்லா இருந்துச்சுங்க. பார்க்கும்போது இது நல்லாயிருக்கு, எல்லாமே ஓகே. ஓகேங்களா. என் பொண்ணு வந்து 3 இயர்ஸ் ஏஜுக்கு வந்து அந்த இதெல்லாம் இல்லை, சைஸ் ஷார்ட் அந்த மாதிரிலாம் இல்லை. ஏஜ் போட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த இது தருவாங்க, அந்த மாதிரி தான் வாங்கணும். சரிங்க, இது நல்லா தான் இருக்குது. ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. ஆனால் பரவாயில்ல, நான் பெருசாக வாங்கினதில்ல சொல்லிட்டு வாங்கினேன். ஆனால் இது பட்டு கிடையாது. நீங்கள் வீடியோவில் பார்க்க வேணால் அது பட்டு மாதிரி தெரியலாம், ஆனால் இது பட்டு கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வச்சுருந்தது, நல்லா தான் இருந்தது. இந்த ஷர்ட் வந்து நல்லா இருந்துச்சு, கரெக்டாக இருந்தது. ஓகே. அப்போ இந்த பாவாடை பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்துச்சு. என் பொண்ணுக்கு பெருசாக இருந்தது. இங்கே தாங்க ஒரு பிரச்சனை. இல்லை, இத்தனை பேர்த்துக்கு வந்து நீங்கள் வந்து தைச்சி அனுப்புகிறீங்களே, காசு வாங்கி தானே தைச்சி அனுப்புகிறீங்க. எப்படி அனுப்பியிருக்காங்க பாருங்க. போட்டால் என் பொண்ணுக்கு வந்து இங்கே நம்ம கட்டுவோம், இங்கே கட்டும் போதே இப்படி ஓட்டையாக தெரியுதுங்க. இப்படி ஓட்டையாக தெரிஞ்சுது. எப்படி இது போட்டு போகிறது? இவங்க ஒன்று இங்கே என்ன பண்ணியிருக்கணும்னா, இங்கே ஒரு பட்டன் வச்சுருக்கணும், இல்லைனா கொக்கி வச்சுருக்கணும். கொக்கி வைக்கும் போது தான் இது கரெக்டாக இது பண்ண முடியும். இது வந்து இப்படி போட்டால் வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ரா அட்லீஸ்ட் இங்கே துணியாவது கொடுத்துருக்கணும். இங்கே கொஞ்சம் அதிகமாக துணி கொடுத்துருந்தா இப்படி நீங்கள் பண்ணும் போது இப்படி மடங்கி வரும். இது எப்படியா துணி கம்மியாக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறக்கு அழகாக தெரியுது. போட்டு நான் வந்து ஒரு ஃபோட்டோ தான் போடுறேன். இங்கே கட்டும் போது வச்சிங்கன்னா இப்படி தெரியுதுங்க. இப்படி உடம்பு தெரியுது. எப்படி தெரியுது பாருங்கள், இப்படி உடம்பு தெரியுது. இந்த ட்ரெஸ்ஸு, இந்த பாவாடை சட்டையை போட்டுட்டு இப்படி உடம்பு இப்படி இந்த சைடு ஃபுல்லாக தெரிஞ்சதுன்னா எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்புறம் இப்படி இதுதான் இருக்கலே காசு நான் வாங்கினது. சரி, ஓகே, அது கூட விட்டுருவேங்க. நான் இதை கூட நான் வந்து மன்னிச்சு விட்டுருவேன். இது வந்து பட்டு பாவாடை செஷன்னு போட்டிருந்தாங்க, அதில் தான் நானும் வாங்கினேன். இங்கே பாருங்கள், இது பட்டே இல்லைங்க. குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கேவலம். இது நான் இன்னும் துவைச்சி அந்த கேவலத்தை நான் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இது துவைக்கலை நான் இன்னும். பாருங்கள், என்ன இது பட்டாங்க, இது பட்டு கூட இல்லை. எங்கள் அக்கா சொல்கிறார் 100 ரூபாய்க்கு கடையில் வாங்கிக்கலான்ட்டு. இது வந்து நான் ப்ரைஸ் எனக்கு தெரியல. நான் ப்ரைஸ் வந்து நான் திரும்ப உங்களுக்கு அது பார்த்துட்டு என்ன ஆர்டர் போட்டேன்னு ப்ரைஸை பார்த்துட்டு நான் திரும்பியும் உங்களுக்கு இதில் வந்து நான் இது பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நம்ம ரொம்ப லோக்கல் கடையில் வாங்குவோம்ல, லோக்கல் இதில் அந்த மாதிரி அப்படியே துவைச்சாலே வந்துடும். இங்கே பாருங்கள், 1 டைம் தான் போட்டுப்போம். 1 டைமும் போட்டு ரொம்ப நேரம்லாம் போடல. பக்கத்தில் பாருங்கள், இது பட்டு கிடையாது. சரிங்களா, இது பட்டு கிடையாது. ரொம்ப நேரமும் நாங்கள் போடவே இல்லை. போட்டு அதே ப்ராப்ளம் தான் இங்கேயும். பார்த்தீங்களா, இதில் வந்து அது குட்டியாக இருக்குது, இது பெருசாக இருக்குது. அப்படியே உடம்பு தெரிகிற மாதிரி தான் இருக்குது. பட்டு இல்லைங்க, இது சத்தியமாக பட்டு கிடையாது. அதுக்கேற்ற காசு வந்து வாங்கியிருக்காங்க. பட்டுன்னு ஏமாற்றி, பட்டுன்னு செஷனுக்குள்ளே போய் பட்டுன்னு போட்டிருந்தா தான் வாங்கினேன். ஆனால் பட்டு இல்லை, ஏமாற்றிருக்காங்க. இங்கே பாருங்கள், அப்படியே இதெல்லாம் வந்து இப்படி சொரனாலே வந்துடும். இந்த மேலே ஒரு டிசைன் போட்டிருக்காங்க பாருங்கள், சொரனாலே வந்துடும். இது பார்க்கவே வந்து ரொம்ப வந்து ரிச் லுக்காக இல்லை. அது அந்த வீடியோவில் பார்க்கும்போது ரிச்சாக இருந்தது, இதில் பார்க்கும்போது ரிச்சாக தெரியல. ரொம்ப லோக்கல் கடையில் இதை லோக்கலாக வாங்கின மாதிரி. இப்போ நீங்கள் ஃபோட்டோ அதான் சொல்கிறேன், எங்கள் வச்சுருக்க ட்ரெஸ் எல்லாம் அந்த வீடியோக்கும் ஃபோட்டோக்கும் அழகாக இருக்குது, ஆனால் நேரில் வந்து நல்லா இல்லை. பார்த்துக்கோங்க, குவாலிட்டி ரொம்ப கேவலமாக இருக்குது. இங்கே தாங்க இதை பார்த்து தாங்க செம்ம டென்ஷன் ஆகிட்டேன் நான். கரெக்டாக அவங்க கொடுத்துருந்தாங்க 3 இயர்ஸுக்குன்னு சொல்லி தான் நான் வாங்கியிருந்தேன். பார்த்தீங்கன்னா பத்தவே இல்லை. இப்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பொம்பளைக்கிட்ட சண்டை போட்டு வாங்கின குவாலிட்டி இருக்கணும்ல, ஒரு குவாலிட்டி இல்லைங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இது பட்டான்னு நீங்கள் தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒன்று கொடுத்துறாங்க. இது 10 ரூபா தான் விற்குமாம்மா. அந்த 10 ரூபாவோடதை எடுத்து எல்லாத்துலேயும் வச்சு விட்டுறாங்க. பாருங்க, அதை விட இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து யாராவது தைக்கிறவங்க இந்த மாதிரி டெய்லர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இது வந்து 5 ரூபா அந்த மாதிரி 10 ரூபா தான் வருமா. அப்புறம் இந்த பின்னாடி இந்த டிசைன் வந்திருக்குது. டிசைன் ஓகேங்க, இது பின்னாடி வந்திருக்கு. இப்போது இந்த ட்ரெஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரித்து விட்ருக்கான் பாருங்கள். இங்கே அடித்து வச்சுருக்காங்க. இப்படி இருந்தது. என் பொண்ணுக்கு சுத்தமாக பத்தலை. ஆனால் நீங்கள் 3 இயர்ஸ்ன்னு போட்டு தான் அவங்க வச்சுருக்காங்க. என் பொண்ணு உடனே என் பொண்ணு குண்டாக இருக்கா அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. ஆனால் 3 இயர்ஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க. ஆனால் அவ்வளோ டைட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதை போட்டுட்டு இப்போ வந்து நான் தீபாவளிக்கு இதை வாங்கி இதை உட்காந்து பிரிக்கணும். நான் 3 அண்ணா இருந்துச்சுங்க. 3 அண்ணா இந்த மாதிரி 3 கொடுத்துருந்தாங்க. நல்ல வேலை அதையாவது கொடுத்து வச்சுருந்தாங்க. அதனால் இந்த 3ஐயும் பிரித்து போட்டாலும் டைட்டாக தான் இருக்குது. என் பொண்ணுக்கு பிடிக்கவே இல்லை. அது போட்டு குத்துதுமா, எனக்கு வேணான்னு சொல்லிட்டா என் பொண்ணு. ஒரே தடவை தாங்க போட்டேன். ஒரு தடவைக்கு இவ்வளோ காசு.
அதுக்கு அந்த பொம்பளை வந்து அத்தனை சீனு அவ்வளோ போடுதுங்க அந்த பொம்பளை. இப்போ என்னடான்னு போய் பார்த்தா டிஸப்பியர் மெசேஜ், வாட்ஸ்அப்பில் டிஸப்பியர் மெசேஜ் போட்டு என்னென்ன நாங்கள் பேசணும் மேபி அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கலாம். இப்போ நான் போய் பார்க்குறேன், இப்போ தான் இந்த மெசேஜ் எடுத்து சரி நம்ம போய் அது என்ன போச்சு அது எல்லாத்துக்கிட்டையும் இப்படி தான் பேசுதுன்னு நான் நினைக்கிறேன். பார்த்தா எனக்கு டிஸப்பியர் மெசேஜ் போட்டு வச்சுருக்கு, என்கிட்ட எந்த ப்ரூஃப் இருக்கக்கூடாதுங்கிறக்காக. பட் நான் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பொம்பளை என்னை வச்சு வீடியோ போட்டிருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் இன்னும் பார்க்கலங்க. அது சொல்லிச்சு நான் உன்னை வச்சு வீடியோ போடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிச்சு. தப்பாக பேசிச்சு. இரு உன்னை வச்சு நான் வீடியோ போடுறேன், நீ பார்த்துட்டு நீ இது பண்ண அப்படி சொல்லிச்சு. என்ன வீடியோ போட்டுச்சு என்ன பண்ணுச்சுன்னு ஒன்றுமே தெரிலங்க. நான் வந்து வீடியோ போடணும்னு இவ்வளோ நாள் வந்து யோசிச்சிருக்கேன். எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. இந்த இன்ஸ்டாகிராமில் வருது பார்த்தீங்களா, ஸ்விம் வித் பாணி நான் கமெண்ட் செக்ஷன்லாம் பார்க்குறேன். யாரோட கமெண்டும் வந்து இதில் இல்லை, ப்ரைவேட்லேயே சம்திங் வச்சுருக்காங்க போல் இல்லை. நான் கேட்குறேன், இன்னுமே யாரும் வீடியோ போடாமல் இருக்கீங்க? இந்த பொம்பளை இது அக்ரெசிவாக பேசியிருக்கோம், அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு எப்படி மனுஷங்களை ஏமாத்துறாங்க பாருங்கள். ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல கொஞ்சம் ட்ரெஸ்ஸு நீங்கள் இவ்வளோ பேருக்கு வச்சு ஒருத்தர் கூட ஏங்க குறை சொல்ல. நான் தீபாவளிக்கு வாங்கினேங்க, தீபாவளிக்கு உட்காந்து இதுக்கு நான் கொக்கி வைக்க முடியுமா? நம்ம வைக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் தீபாவளிக்கு இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு இதுக்கு நீங்கள் கொக்கி வச்சுட்டு இருப்பீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு பிரச்சனை இல்லைங்க, நான் யூஎஸில் இருக்கேன், எனக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ இவ்வளோ காசு வந்து நான் போட்டேன், என் ஹஸ்பண்டும் கொஞ்சம் ஓகே பெருசாக கண்டுக்கல. ஏன்னா இது நான் ஃபஸ்ட் டைம் ஆர்டர் போடுறதுனால அந்த காசை வந்து அவர் பெருசாக கட்டல. நான் யூஎஸ்லேயும் இருக்கேன், அது எனக்கு பெரிய காசும் இல்லை. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு நார்மல் ஃபேமிலியில் இருக்கவங்க தீபாவளிக்காக ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணுறாங்க. 20 டேஸில் இந்த மாதிரி வருது. அவங்க ஹஸ்பண்ட் சும்மா இருப்பாங்களா? சொல்லுங்கள், சும்மா இருப்பாங்களா? அவங்களுக்கு என்ன இந்த கொக்கி வைக்கிறதுக்கு எவ்வளோ வாங்குறாங்க நீங்களே சொல்லுங்கள். நான் இருக்கும் போதே ஒரு கொக்கிக்கு 20 ரூபா அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரில. ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் எவ்வளோ வாங்குறாங்க? இப்போ நம்ம இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு கிளாத்ஸ் வந்து தண்ணியில் நான் போடல. ஆனால் நான் வந்து நீங்கள் ஓகேனா சொல்லுங்கள், லைவாகவே நான் தண்ணியில் போட்டு என்ன லட்சணத்தில் இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி ஏமாற்றிட்டு இருக்காங்க. யாருமே வீடியோ போடுறதில்ல, யாருமே வீடியோ போட விடுறதில்லைங்க. எனக்கு தெரிஞ்சு யார் போட்டாலும் அதை வந்து இந்த பொம்பளை பிளாக் பண்ணிடுறாங்க. இப்போ நான் வந்து கமெண்ட் பண்ணணும், அவங்களை மென்ஷன் பண்ணணும்னு நினச்சாலும் என்னால் பண்ண முடியல, எல்லாத்துலேயும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நான் எப்படி அது பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. இப்போ யூடியூப் வீடியோ வந்து நான் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிருக்கு. தயவு செஞ்சு உங்கள் ஹஸ்பண்ட் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசையும் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசையும் இந்த மாதிரி ஏமாத்துகிற கும்பல் கிட்ட கொடுத்து ஏமாறாதீங்க. அதுவும் அந்த பொம்பளை வச்சு எவ்வளோ வச்சுருக்குன்னா 650 சம்திங் வந்து ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு எப்படி ஏமாத்துறாங்க பாருங்கள். சரி ஏமாத்துறாங்க, நல்லாவது பேசுகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அப்படி எரிஞ்சு இப்போ நம்ம கேட்குறோம், ஒன்றுக்கு ரிப்ளே வந்தால் நம்ம டென்ஷன் ஆகாமல் விட்டுருவோம். ரிப்ளேவே வரலன்னா நீங்கள் எப்படிங்க டென்ஷன் ஆகாமல் இருப்பீங்க? கடைசியில் இதுதான் மெயின். இந்த மறந்துட்டு பார்த்துக்கோங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து தப்பான ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு எங்களை வந்து திட்டிட்டு இருக்கியா, அதுவே பெரிய விஷயம் அப்படி இப்படி சொன்னாங்க. நான் நம்பிட்டேங்க. நான் தான் ஏதோ தப்பான ஃபோன் நம்பர் போட்டு வச்சுருக்கேன், அதனால் நம்பர் தப்பானனால தான் வந்து பார்சல் வந்து வீட்டுக்கு போகலை அப்படின்னு நான் நம்பிட்டேன். கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக தான் நம்பர் போட்டிருக்கேன். கரெக்டான நம்பர் வந்து அந்த ஷிப்பிங் அட்ரஸில் என்ன நம்பர் கொடுக்கணுமோ அதை நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன். அது அந்த இந்த பொம்பளை தாங்க அந்த நம்பரை வந்து தப்பாக மாற்றி வந்து அந்த இதில் அனுப்பிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை வந்து நான் என்னையே நம்ப வச்சுட்டாங்க. நான் தான் தப்பான நம்பர் வந்து அனுப்பியிருக்கேன் ஷிப்பிங் அட்ரஸில். கடைசியில் போய் பார்த்தா நான் வந்து ஷிப்பிங் அட்ரஸில் எல்லாமே கரெக்டாக, எங்கிட்ட மெயில் இருக்குங்க, எங்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, எல்லாமே எங்கிட்ட இருக்குது. கடைசியில் பார்த்தா நான் வந்து ஷிப்பிங் நம்பர் நம்பரும் கரெக்டாக இருக்குது, அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக அனுப்பியிருக்கேன். இவங்க என்ட்ரு பண்ணும் போது தப்பான நம்பரை இது பண்ணியிருக்காங்க. நான் 2 நம்பர் கொடுத்துருக்கேன். ஷிப்பிங்கில் கொடுத்தது போடாமல் வேறு ஒரு நம்பரை அவங்க வந்து என்ட்ரி பண்ணியிருக்காங்க. எங்கள் அக்கா நம்பரை போடாமல் என்னோடய யூஎஸ் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணியிருக்காங்க. நீங்கள் லாகின் பண்ணும்போது ஒரு நம்பர் கேட்கும், அதுக்கு தான் நான் யூஎஸ் நம்பர் கொடுத்துருந்தேன். ஷிப்பிங்கில் வந்து நான் வந்து எங்கள் அக்கா நம்பர் தான் கொடுத்துருந்தேன். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எங்கள் அக்கா நம்பரை போடாமல் என் நம்பரை போட்டிருக்காங்க. அது கால் பண்ணால் போவே இல்லை. இத்தனையும் பண்ணிவிட்டு என் மேலே தான் குத்தம் இருக்குன்னு என்னையவே நம்ப வச்சுட்டு எனக்கு டிப்ரெஷன் இது பண்ணிவிட்டு 3 நாளாக ட்ரெஸ்ஸே கொடுக்காம காசையும் ஏமாற்றிட்டு இத்தனை என்னை இது பண்ணிவிட்டு கடைசியில் நான் தான் தப்புன்னு என்னை நம்ப வச்சுட்டு அப்புறமா உட்காந்து ரேண்டமாக பார்க்கும்போது தெரியுது நான் நம்பர் கரெக்டாக போட்டிருக்கேன், இவங்க தான் தப்பாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு சாரி கேட்கல, அன்பிளாக் பண்ணல, அவ்வளோ திமிராக இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வந்து என் கை காசை போட்டிருக்கேன். என் கை காசு வந்து 150 or 200 சம்திங் அது கொடுத்து நான் திரும்ப என் ட்ரெஸ்ஸை வாங்கியிருக்கேன். இத்தனை போராட்டம் வந்து தேவையா? நீங்களே சொல்லுங்கள். யாரும் எனக்கு தெரியலங்க.
நிறைய பேர் வீடியோ ஏன் போடலைங்கிறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த பொம்பளைக்கு வந்து யாருமே அகேன்ஸ்டாக பேசலை, போடலை, ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் போடணும். நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க ஏகப்பட்ட பேர் இருப்பீங்க. ஏன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து அவங்க வந்து ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து மெசேஜ் போடுங்க, கமெண்ட் போடுங்க. எனக்கு எங்கிட்ட அந்த பொம்பளை வந்து மேபி இதை வச்சு அவங்க பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க என்னோட மெசேஜெல்லாம் டிஸப்பியர் ஆயிடுச்சு. ஆனால் அவங்கக்கிட்ட வந்து மெசேஜ் இருக்கலாம், தேவைக்காக வந்து அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கலாம். ஆனால் எங்கிட்டே ஸ்க்ரீன்ஷாட் இருக்குதுன்னு அவங்க மறந்துட்டாங்க. எங்கிட்ட எல்லா ப்ரூஃப் இருக்குது. ஷிப்பிங் அட்ரஸ் நான் என்ன கொடுத்துருக்கேன், என்ன மெயில் வந்திருக்கு, என்ன வந்திருக்கு, எல்லாமே எங்கிட்ட இருக்குங்க. அவங்க ஏதாவது இதை பற்றி பேசுனாங்கன்னா நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். நீங்கள் தயவு செஞ்சு இந்த ஷூவிங் வித் பவானி கிட்ட வந்து ட்ரெஸ்ஸு வாங்காதீங்க. அது ஒரு ஃப்ராடு. நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட ட்ரெஸ்ஸை வாங்காதீங்க. உங்கள் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசை இப்படி கொடுத்து வேஸ்ட்டாக இந்த பொம்பளை வாயில் கொடுக்காதீங்க. நீங்களே வச்சு சந்தோஷமாக நேரில் போய் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி சந்தோஷமாக இருங்க. தயவு செஞ்சு இந்த ஃபாலோவர்ஸையும் நம்பாதீங்க, இவங்க வச்சுருக்க அந்த லைட்டு செட்டிங்ஸ் வச்சு ட்ரெஸ்ஸு காமிக்கிறதும் நம்பாதீங்க. பட் நான் வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருக்கேன். அவங்க மேலே வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ண நம்பரும் நான் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கேன். லீகலாக அவங்களுக்கு வந்து நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து தயவு செஞ்சு வாங்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுக்கு மேலே அவங்க எதை வீடியோ பண்ணுறாங்களா, எதாவது பண்ணுறாங்களா நான் பார்ப்பேன். நான் இன்னும் பார்க்கல. என் ஹஸ்பண்டோட இன்ஸ்டாகிராம்லேருந்து அவங்க என்னை பற்றி எதாவது போட்டிருக்காங்களா பார்ப்பேன். பார்த்தாங்கன்னா நான் ரொம்ப அவங்க என்னென்ன பண்ணாங்களோ எல்லாமே நான் வந்து கரெக்டான ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஃபோட்டோஸோடு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேங்க. ரொம்ப நன்றி. இனிமேல் வாங்காதீங்க.